பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டல படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஏய், எந்திரி மேல, எந்திரி. ஏ மாமா, எப்போ நான் தனியா தானே படுத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்பு கிழக்குறீங்க? வம்பு கிழக்குறனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டல கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில அவஸ்தைப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவை விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்ல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கிடந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் இது புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாகியலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? பிளீஸ் அழாதம்மா. கையெடுங்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, பிளீஸ் தயவு செஞ்சு கையெடுங்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்ட என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. ஆனா புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசுறேன். ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா. அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆழ்ந்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, பாவம். அது எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி. நான் சின்ன வீடு வச்சது தப்பு. நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி. குழந்தை, என் குழந்தை நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பாகியலட்சுமி. பாவி, மகாபாவி, என் பொண்டாட்டி தெய்வம். பாட்டி, யார் இதெல்லாம் எழுதுந்து? ஏய், அந்த கிழவி அங்க ஒப்பார வைக்கிறா பார். புடிங்க. தம்பி, அவனுங்க ஒரு மாதிரி. தம்பி, தம்பி வேண்டாம் தம்பி. இதுல யார் தலைவர்? நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள். நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு. டேய் டேய், அவர் என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க? வாங்க போங்க. என்ன விஷயம் சார்?
எப்படிலாம் இருக்கு? எல்லாத்துலயுமே கெட்டிக்காரங்க. தம்பி போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மாமூலு வேணுமா? மாமூலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, உள்ள நாங்க 1000 செய்வோம். அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா? 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லைங்க, என் தப்பு. என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்தா அவங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கைத்தியாவது என் கழுத்துல ஏற விடுங்க. Please. Please, Is it? ஆமா சார், அது ஒரு மாதிரியான வீடு. அக்கம் பக்கத்துல யாருமே குடியிருக்க முடியல. அவ்வளவு அசிங்கம் நடக்குது. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க சார். ஓகே, வர்றேன். இத்தனை நாளும் நாங்க பிச்சை பாத்திரமா தான் இருந்தோம், ஆனா இப்ப நீங்க ஏச்ச பாத்திரம் ஆக்கிட்டீங்க. நடக்க கூடாதெல்லாம் நடக்குதேடி. இப்படி உன் தலையெழுத்து ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. பாட்டி, இது எங்க குடும்ப பிரச்சனை, எங்க 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டது. இதுல யார் தலையிட்டாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆமா ஆமா, வாசல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு, அவர்கிட்ட வந்து சொல்லு. போலீஸா? நம்ம வீட்டு வாசப்படிக்கு போலீஸ் ஏன் வந்தது? தினம் 7 மணி ஆனா யாரோ ஒரு கண்ணாடிக்காரன் முக்காட போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரதாகவும், உனக்கு அவனுக்கு தப்பான உறவு இருக்கிறதாகவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க போலீஸ்ல சொல்லிருக்காங்க. அதனால உங்களை விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. பாட்டி, எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால. பாட்டி, ஒண்ணு செய், ஒரு கயித்துல மஞ்சளை கட்டி எடுத்துட்டு வா. இதோ. இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் போய் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். வந்திருக்கிறது போலீஸுங்க, மஞ்ச கயிறு தவிர வேற எதை காட்டியும் அவங்களை ஏமாத்த முடியாது. எப்படி எல்லாமோ நடக்கும் நினைச்சேன், இப்படி நடக்குதே. இத பாரு தம்பி, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புதன்கிழமை, சித்த யோகம், நேரம் கூட நல்லா இருக்கு. முருகனை சாட்சியா வச்சுக்கிட்டு இந்த இத கட்டு. வேண்டாம் பாட்டி, அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும். நான் வேணும்னா மாதவியாவே இருக்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம், இது ஒரு மாதிரியான வீடு. தினம் இங்க யார் யாரோ வந்துட்டு போறான்னு போன் கால் வந்தது, அதான் என்கொயரி பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கேன். இது என்ன இன்ஸ்பெக்டர்? தாலிதான், ஆனா அது யாரு கட்டினா நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் வாங்க. இவர் என்னென்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர், இவர்தான் இந்த தாலியை கட்டினது, இவர்தான் இந்த வீட்டுக்கு வந்து போறது. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? என்ன மிஸ்டர், அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? கரெக்ட். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம்.
நல்ல ஜாதி ஜனத்துல பிறந்து குடியும் குடுத்தனமா இருக்கும் பண்ற வேலையாடா இது? கட்டின பொண்டாட்டி வீட்டுல முழுதாக இருக்காளே, அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி தெல்லவாரித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? ஏங்கண்ணே, உங்க ஐயன் இந்த திட்டு திட்டுறாரு, அப்படி நீ என்னதான் தப்பு பண்ணின? பீடி கீடி குடிச்சியா? அது இல்ல பின்ன சாராயம் கீது குடிச்சியா? எங்க வாயுத அது கூட பரவாயில்ல. பிறகு இப்படி திட்டுற அளவுக்கு அப்படி நீ என்ன தப்பு பண்ணின? சொல்லண்டா, 10 மாசம் சுமந்தவ கேக்குறா, கூத்தியா வச்சிருக்கன்னு சொல்லு, குழு குழுன்னு இருக்கும். யாராவா? எத்தனை நாளா வச்சுக்கிட்டு இருக்க? சொல்றா. இத பாருங்க, அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க. அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுமே, அவனுக்கு ஏதாவது சூடு சொரணை இருந்தா உரைக்கும். அவன் தான் எல்லாத்தையும் வித்து திங்கிறவனாச்சு, அவனுக்கு அங்க உரைக்க போகுது. சரிங்க, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும். முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க. அவன் உள்ள வரப்படாது. இந்த வீடு என்ன மடம் நினைச்சியா? அவன் இந்நேரம் வரைக்கும் எங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கேயே போய் படுக்க சொல்லு. அத்தை, உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடக்கமான புள்ளியா இருக்கலாம். ஆனா எனக்கு கௌரவமான புருஷன். அதை கொஞ்சம் மனசுல வச்சு பேச சொல்லுங்க. இப்ப மாத்திரம் பொண்டாட்டிங்க ரோசம் பொத்துக்கிட்டு வரது இல்ல. அவன் தினம் ஓவர் டைம் ஊரை சுத்திக்கிட்டு வர்றானே, அது உண்மையா பொய்யான்னு ஒரு நாளாவது போய் பேங்க்ல விசாரிச்சிருப்பியா? இவன் பண்ண காரியத்துக்கு வேற ஒரு பொம்பளையா இருந்தா வழக்கு மாத்த எடுத்திருப்பான். உன்ன மாதிரி வக்காலாத்தா வாங்கியிருப்பா. தாலி ஏத்துக்கிட்ட அவளுக்கு பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் அவளுக்கு எத்தனையோ ஸ்தானங்கள் இருக்கு. குழந்தை பால் குடிக்கும் போது கிடைச்சிருச்சுடா, எல்லா அம்மாவுக்குமே ஆத்திரம் வரும். ஆனா அதுக்காக எந்த அம்மாவுமே தன் குழந்தைய பட்டி போட மாட்டாங்க. என் புருஷன் பண்ணது தப்புதான். அதுக்காக ஒரே அடி அவரை ஒதுக்கிட முடியுமா? இல்ல நான் தான் ஒதுக்கிக்க முடியுமா? ஓஹோ, அப்போ உன் புருஷன் தினம் அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவான், நீயும் வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சுக்குவ. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கணும். எதுவும் கேட்டப்படாது, அப்படித்தானே? என்னைக்காவது என் புருஷன் தெரிஞ்சுனா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இல்லன்னா என் தலைவிதின்னு நினைச்சுக்கிறேன். எங்க பிரச்சனை உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா நாங்க வேணா தனி கொடுத்துரும் போயிடுறோம். ஏய், உள்ள போய் 2 பேருக்கு மாத்து துணி எடுத்துட்டு வாடி. ஏனுங்க, அவதான் சிரிச்சு புரியாம சொல்றதை செய்யடி. ஓ, என்னங்க, நான் சொன்னதை நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க. நல்ல மாட்டு போடு சூடு. நான் வேணா என் பையனை எப்படி எல்லாமோ வளர்த்திருக்கலாம். அவன் எங்க அப்பா என்ன கோசத்தோட வளர்த்துட்டான். சின்ன சிறுசுகளை வெளியே அனுப்பிச்சிட்டோம்னு கெட்ட பேர் வர்றதை விட பெரியவங்க நாங்க விட்டு கொடுத்து வேலைக்கு போறது கொஞ்சம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடே. அத்தை, அப்பா, நான் செஞ்ச தப்பு தான், தயவுசெய்து நான் சொல்றேன். ஏய், உன் பொண்டாட்டி கூட பேசுனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறதுக்கு நாங்க என்ன ரோஸ் கட்ட முடியாது? விடுறா, கைய விடு. ஏம்மா, நீயா சொல்லக்கூடாதா? அம்மா, சேவியா? இனிமே இப்படி எல்லாம் சேவியா? ஏன் பேச மறிக்கிற? சேவியா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? தப்பு பண்ணதுனா அவனை போட்டதுக்கு இப்படி அடிக்கிற? இத பாரு, இன்னொரு தடவை அக்கா கிக்கான்னு இந்த வாசப்படியை மிதிச்ச நான் ரொம்ப பொல்லாதவனா ஆயிடுவேன். ஏன் தலைவதி என்னமோ அப்படியே நடக்கட்டும். நீங்க யாரும் வக்காலத்துக்கு வர வேண்டாம். கெட் அவுட். உள்ள தாச்சி பொம்பளை, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட நான் கூட இல்லாம நானும் புது பொண்டாட்டி மாதிரி உங்க கூட வந்து போட்டேன். நானெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். யார்டி இவ சுத்த புரியாதவளா இருக்க? நான் மட்டும் என்னப்ப சந்தோஷமா தான் வந்துகிட்டு இருக்கேன். நீயாவது வார்த்தைக்கு வார்த்தை மருமக மருமகன்னு சொல்ற. ஆனா நான் என் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இப்படி நீயும் நானும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 4 நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டு பாரு. உள்ளத்தாச்சி பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு இந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேருமா.